ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி நம்ம ராஹி சமையலில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம சைட் பை சைட் ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது கூட கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து. சீரகம் மெயினாக ஆட் பண்ணோம். கடுகு, உளுந்து ஆட் பண்ண பிறகு நம்ம அடுத்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போல், நான் சின்ன வெங்காயம் இது 2 வெங்காயம், சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயம் போல் நம்ம அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு மிளகா பொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே போட போகிறதில்ல. வெறும் காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எங்கள் வீட்டில் பொரியல் கொஞ்சம் மைல்டான காரமாக இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் நான் 2 காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா, தனியாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் இதோட ஸ்பைசஸ்ஸு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா பீன்ஸு, ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த வேக வச்ச பீன்ஸை அப்படியே எடுத்து இந்த வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம் இல்லையா அதில் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் லைட்டாக. அந்த தண்ணியை ஃபுல்லாக வற்றிடணும். நல்லா அந்த தண்ணி சிம்மில் வச்சு பீன்ஸ் வதக்குங்க. அந்த மசாலாவோட அந்த என்ன சொல்கிறது, மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் அந்த காஞ்ச மிளகா, வெங்காயம், சீரகத்தோட மசாலா கூட நல்லா வதக்கிட்ட பிறகு இது வீட்டில் அரைச்ச ஒச்சக்கல்லை பொடி. ஒச்சக்கல்லை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒச்சக்கல்லை பொடி சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலரி விட்டுட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு மைல்டான காரத்தோடு நம்மளுக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இது நம்ம குழம்பு கூடயும் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஒரு நெய் போட்டு இந்த பொரியலை வச்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒச்சக்கல்லை பொடி சேர்த்து இந்த பீன்ஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.